நண்பர்களே வணக்கம். சொன்னதையும் சொல்லாததையும் செய்யும் இந்த திராவிட மாடல் அரசு மக்களுக்கு சொன்னதையும் செய்யலை, சொல்லாதது வாய்ப்பே இல்லை. அது என்னலாம்னா, மக்கள் 1000 ரூபா கேட்டாங்களா? இல்லை. இலவச பேருந்து கேட்டாங்களா? இல்லை. மக்கள் கேட்டது சுகாதாரமான குடிநீர், சாலைகள், குண்டும் குழியும் இல்லாத சாலைகள், பிறகு நியாயமான விலையில் கல்வி, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு. படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கணும், அதுக்கு தகுந்த, அதாவது அந்த குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் அமைச்சு கொடுக்கணும். இந்த அரசாங்கம் செஞ்சாங்களா? ஒன்றுமே இல்லை. இவர்கள் செஞ்சது என்னவென்றால் கலெக்ஷன், கரெக்ஷன், கமிஷன். இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது போக 2.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கு. இது எல்லாமே மக்கள் சுமை. இவங்க எதுவும் உற்பத்திலேயோ மேனுஃபேக்சரிங்லேயோ எதுவும் பண்ணி அவங்க கடன் வாங்கி அடைக்கலை. எல்லாமே மக்கள் வரிப்பணம். மக்கள் வரிப்பணத்தில் மக்களை கடனாளி ஆக்கி உள்ளார்கள். இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு பண்ணது. அதனால் மக்களே, வரக்கூடிய காலங்களில், ஏன்னா இப்பொழுது நம் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களில் நம் முன்னோர்கள் நமக்கு சில விஷயங்கள் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நம்ம முன்னோர்களாக இருந்து நமக்கு பின்னாடி வர்ற சன்னதிகளுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு நம்ம சில விஷயங்கள் வரக்கூடிய காலங்களில் பண்ணணும். சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா இவர்கள் எல்லாமே மக்களாட்சி நமக்கு கொடுக்கவே இல்லை. இவங்க கொடுத்தது எல்லாமே குடும்ப ஆட்சி. அதாவது அவங்க எம்எல்ஏக்கள், அவங்க மந்திரிமார்கள் லைஃப்பில் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, அவங்க பை தான் நிறைஞ்சதை தவிர மக்களுடைய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேறவில்லை. இது சொன்னதை சொல்லாதையும் செய்யும் இந்த திராவிட மாடல் அரசுக்கு 100% பொருந்தும். ஆகவே மக்களே, உஷாராக இருங்க. வரக்கூட காரியங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்க, வளர்க. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.